சலங்கை ஒளி சீரியல் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பூமி தன்னோட சந்தேகத்தை சாரதா கிட்ட வந்து சொல்றாங்க. என்னோட அப்பாவோட இந்த நிலைமைக்கு காரணம் அந்த அபூர்வாவா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதுமே அது கேட்டு சாரதா அப்படியெல்லாம் இருக்காது, நீ தேவையில்லாம சந்தேகப்படுற, அபூர்வாக்கு சரச்சந்திரானா ரொம்ப உயிர் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட பூமி அன்னைக்கு மாமா என்னோட அப்பா கிட்ட உண்மையை சொல்லியிருக்காரு, அந்த டிரைவரை கூட்டிட்டு வந்து சொல்லும்போது கூட அப்பா அதை நம்பல, ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு சந்தேகம் வந்திருக்கலாம், அதனால அபூர்வாவை அந்த இடத்துக்கு வர வச்சு உண்மையை வர வச்சிருக்கலாம். உண்மை தெரிஞ்சதுமே அவருக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு அப்படின்றதுனால எப்படி என்னோட அம்மாவா அபூர்வா கொலை பண்ணாங்களோ அதே மாதிரி என்னோட அப்பாவையும் அந்த மாதிரி பண்ண முயற்சி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே சாரதா இதை பத்திலாம் நீ ரொம்ப கவலைப்பட வேண்டாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நக்ஷத்ரா ககன் கூட க்ளோஸா இருக்கணும் அப்படின்றதுக்காக பூமி மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நேரா எதுவும் பேசாம ககனோட ரூம்குள்ள போயிடுறாங்க. ககன் திரும்பி நின்றுட்டு இருக்கிறதுனால அது பூமி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நேராக போயிட்டு ஹக் பண்ணுறாரு. அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும் போது நக்ஷத்ரா பேச ஆரம்பிக்கிறாங்க. நக்ஷத்ராவோட குரலை கேட்டதுமே டக்குன்னு கையை எடுத்துருவாங்க. அப்படியே ஒரு நிமிஷம் பயங்கரமாக வந்துட்டு ஷாக் ஆகிட்டு தூரமாக தள்ளி போய் நிற்கிறாங்க. சாரதாவும் பூரணியும் அங்கே நின்றுட்டு இருக்கிறதே பூமி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேச வர நக்ஷத்ரான்னு பார்த்ததுமே வந்துட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. அப்போ எல்லாருமே நக்ஷத்ராவா அங்கேருந்து போக சொல்லி ரொம்ப கோவமாக வந்து திட்டுறாங்க. என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதா அப்படின்னு கேட்க, இந்த ஜென்மத்தில் அது நடக்காதா அப்படின்னு சொன்னதுமே நீயும் அந்த பூமியும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நக்ஷத்ரா அங்கேருந்து வந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் அபூர்வா என்ன பண்ணுறாங்கன்னா பூமி கிட்ட ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. உனக்கும் அந்த ககனுக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா அந்த ககன் சொத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கல, இந்த சொத்து உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த டாக்குமெண்ட்ல நீ கையெழுத்து போட்டா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த சொத்துக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு நீ கையெழுத்து போடும், அப்பதான் உன்னோட கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சைன் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஆனால் பூமி அந்த சைனை வந்து பண்ண மாட்டாங்க. என்னோட அம்மாவுக்கு நிறைய கனவு இருக்குது, அந்த கனவெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு எனக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அபூர்வா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. பூமி சைன் போட மாட்டேன்னு சொன்னதுமே ரொம்ப டென்ஷனில் இருக்கு. இன்னொரு பக்கம் நக்ஷத்ரா என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ரொம்ப டென்ஷனில் அப்படியே நேராக வந்து ரூமுக்கு போகிறாங்க. போகிறது நக்ஷத்ரான்னு தெரியாமல் அபூர்வாவும் அவங்க சித்தியும் வந்துட்டு பூமியை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பூமி ஏதாவது பண்ணணும் போல இருக்குது அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக பேசும்போது நக்ஷத்ரா பார்க்காம அந்த பூமின்னு நினச்சிக்கிட்டு அபூர்வாவோட சித்தி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ரூம்குள்ளே உட்காந்துட்டு இருந்த நக்ஷத்ராவை பெட்ஷீட்டை போட்டு மூடி பயங்கரமாக வந்து அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நக்ஷத்ரா கத்துனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நக்ஷத்ராவை பார்த்ததுமே அபூர்வா இன்னும் டென்ஷனாக, நீ எதுக்காக இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கேன்னு சொல்ல அப்போ நடந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே அபூர்வா இன்னும் டென்ஷன் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறமா ககன் என்ன பண்ணுறாங்கன்னா பூமியை ஷாப்பிங்காக கூட்டிகிட்டு போகிறதுக்காக அங்கே சரச்சந்திராவோட வீட்டுக்கு வராங்க. அங்கே ககனை பார்த்ததுமே வந்துட்டு மீரா ரொம்ப கோவப்படுறாங்க. எதுக்காக இங்கே வந்த நீயே இங்கே வந்த அப்படின்னு ரொம்ப கோவமாக கேட்க அபூர்வா ஒரு பக்கம் ககனை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க. அப்போது ககன் வந்துட்டு மீரா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இப்போது நான் வந்துட்டு பூமியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ப்ரெஸ் மீட் கொடுத்தேன்ல, நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, அதுக்கு நிறைய ஷாப்பிங்லாம் போகணும்ல, அதுக்காக தான் பூமியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு மீரா பூமி அதுக்கெல்லாம் வரமாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நோ ப்ராப்ளம், அவள் வரமாட்டேன்னு சொல்லிட்டா நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ககனே பூமியை கூப்பிட பூமியும் இறங்கி வராங்க. அதுக்கப்புறமா பூமி கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நம்மளோட நிச்சயதார்த்தத்துக்கு ஷாப்பிங் எல்லாம் போகணும்ல, நீ என் கூட வரமாட்டியா அப்படின்னு கேட்க, ஏன் வரமாட்டேன், நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பூமி அதெல்லாம் அவள் வரமாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அபூர்வா வந்து நீ இப்போ போனேன்னா என்னோட கண்டிஷன்லாம் ஞாபகம் இருக்குல்ல, என்னோட கண்டிஷன் நடந்தால் மட்டும்தான் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்ல உடனே ககன் வந்துட்டு என்ன கண்டிஷன், அப்படி நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாதே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ பூமி வந்து சொல்கிறாங்க, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா
என்னோட அம்மாவோட சொத்துல எந்த பங்கும் எந்த சம்பந்தமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நான் கையெழுத்து போட்டு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட ககன் வந்துட்டு, அப்படியெல்லாம் நீங்கள் என்னோட கல்யாணத்தை நிறுத்தவே முடியாது, நீங்கள் அதெல்லாம் நினச்சி கூட பார்க்காதீங்க. ஆனால் எனக்கு அந்த பணத்தில் ஒரு பைசா கூட தேவையில்லை. ஆனால் பூமியோட அம்மாக்குன்னு நிறைய கனவு இருக்குது. அந்த கனவெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு கண்டிப்பாக பூமிக்கு அந்த பணம் தேவைப்படும். அதனால் இந்த சொத்தை வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்லாம் பார்க்காதீங்க. பூமி, நாம ஷாப்பிங்க்கு கிளம்பலாமா அப்படின்னு பூமியை ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு போறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, நயனி வந்துட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸில் இருந்த அந்த அசிஸ்டண்ட்டை வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ விசாரித்து பார்க்கும்போது வந்துட்டு அவங்க நடந்த உண்மையை வந்து சொல்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லாமல் அபூர்வா அந்த இடத்துக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்த விஷயத்த நயனிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நயனிக்கு கண்டிப்பாக அபூர்வா தான் இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அந்த சந்தேகம் வருது. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.